தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் என் முகமது பஷீர் பேசுகிறேன். தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாக பெருமக்களே, பகுதி பொறுப்பாளர்களே, தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளின் நிர்வாக பெருமக்களே மற்றும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு பல சட்டங்களை இயற்றி வருகிறார்கள். அதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், அந்த சட்டங்களை இயற்றும் போதெல்லாம் இந்த சிறுபான்மை மக்களின் நலனுக்காகவே இந்த சட்டம் இயற்றப்படுகிறது என்ற ஒரு நகைச்சுவையான விளக்கத்தையும் தருவார்கள். அதே போன்று அந்த நகைச்சுவையான விளக்கத்தோடு இப்பொழுது வக்ஃப் திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக இந்த அவர்கள் கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நமக்காக குரல் கொடுத்தவர்கள், இந்த சட்டத்தை எதிர்த்து நமது தமிழக சட்டமன்றத்திலேயே கண்டன தீர்மானம் நிறைவேற்றிய நமது மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த சட்டத்துக்கு எதிராக கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சமன்றத்திலே வழக்கு தொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்த நமது மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது வக்ஃப் சொத்து என்பது இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்களின் பயனுக்காக, இஸ்லாமியர்களின் வழிபாட்டிற்காக, இஸ்லாமியர்களின் மத சம்பந்தமான பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. இந்த இஸ்லாமிய மத சம்பந்தமான வழிபாட்டிற்கு வழங்கப்பட்ட இந்த சொத்துக்களில் இஸ்லாம் அல்லாதவர்களிடம் இந்த அதிகாரத்தை ஒப்படைப்பது போன்று இந்த சட்டத்தை திருத்தியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம்! இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 26க்கும் எதிரானது. அது மட்டுமல்ல, இந்த வக்ஃப் சொத்துக்கள் ஏராளமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இந்த சட்டம் அவர்கள் எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த வக்ஃப் சொத்துக்கள் ஒருவர் எவ்வளவு ஆண்டு காலம் ஆக்கிரமித்து வைத்திருந்தாலும், எவ்வளவு ஆண்டு காலம் அவர் அனுபவத்தில் இருந்தாலும், அது வக்ஃப் சொத்து என்று தெரிய வந்தால் அந்த நிமிடத்திலிருந்தே அந்த சொத்தை மீட்பதற்கு வக்ஃப் வாரியத்திற்கு மிகப்பெரிய அதிகாரம் இருந்தது. இப்பொழுது இந்த சட்டத்தில் என்ன செய்திருக்கார்கள் தெரியுமா? அந்த அன்லிமிட்டெட் அந்த டைமிங் இதை கிளாஸை எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்குள்ள அந்த சொத்தை நம்ம கிளைம் பண்ணலை அப்படின்னா அந்த சொத்தை வக்ஃப் வாரியத்தால் மீட்கவே முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதாவது இப்போ எல்லாம் பல ஆண்டு காலம் ஆக்கிரமிப்பில் இருந்துகிட்டு இருக்குது வக்ஃப் வாரிய சொத்து. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சொத்துக்களை எல்லாம் இனிமே மீட்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் 3 வருஷத்துக்கு மேலே அதில் இதில் இருந்துகிட்டு இருக்கான, அனுபவத்தில் இருந்துகிட்டு இருக்கான. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள், நம்ம இந்த சட்டத்தினுடைய பாதிப்பை பற்றி விரிவாக பேசுவதற்கு தருணம் இல்லை. இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது ஒரு அடையாள போராட்டமாக தமிழக முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது. அதாவது வருகிற 11/4/25 வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளிலும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு தொழுகை முடிந்தவுடன் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று நம்முடைய கண்டன முழக்கத்தை, இதற்கு எதிரான இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான கண்டன முழக்கத்தை, கோஷத்தை நாம் செய்வது என்று இந்த தமிழக முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பு சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்து இந்த கண்டன முழக்கம் செய்யும் பொழுது அமைதியான முறையிலே பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடு அழகான முறையிலே நமது கண்டனத்தை பதிவு செய்வோம். இந்த கண்டனம் என்பது இது ஒரு அடையாள போராட்டம் தான். இது ஒரு அடையாள போராட்டம். இந்த சட்டத்தை அவர்கள் வாபஸ் வாங்கும் வரை
இந்த சட்டத்தை அவர்கள் வாபஸ் வாங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டங்களை பற்றி நாங்கள் அறிவிப்போம். இந்த வாபஸ் வாங்குவது வரை நாம் ஓய மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஒன்றுபடுவோம். இன்ஷா அல்லாஹ் வென்று விடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.